டிஎன்பிஎஸ்சி எல்லாரும் விரும்புறதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஏன் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி விரும்புறாங்க? உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா, தமிழ். இந்த தமிழ்ல வந்துட்டு நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கு கரெக்டா? வந்து நம்மளோட லாங்குவேஜ், நம்ம தமிழ்ல வந்துட்டு கொஸ்டின்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் காரணம். அது வந்து நம்ம ஏற்கனவே படிச்ச விஷயம். சமச்சீர் கல்வியில இருந்து கேட்கறதுனால ஏற்கனவே படிச்சது தானே. நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கொஞ்சம் அது பண்ணிக்கலாம். ரெண்டாவது, நம்ம ஊருக்குள்ளேயே போடுவாங்க. வேலை கிடைச்சாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே தானே இருப்போம். அந்த ஒரு விஷயம் கரெக்டா? ஒண்ணு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், ஏன்னா இதை விட வந்து RRB எல்லாம் ரொம்ப ஈஸின்னு சொல்லுவாங்க, ரயில்வேஸ் எக்ஸாம்லாம் ஈஸி அப்படிம்பாங்க. ஆனாலும் நம்ம டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு தான் போறோம். எதுக்காகன்னா நம்ம ஊருக்குள்ளே போடுவாங்கப்பா, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே போடுவாங்க, RRBயும் அப்படிதான் போடுவாங்க. ஆனாலும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் தாட், அந்த செட்டே இப்படிதான், டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கோம். கரெக்டா? ரெண்டாவது விஷயம், டிஎன்பிஎஸ்சில வந்துட்டு என்ன அப்படின்னா குரூப் எக்ஸாம்ல குரூப் 1 இருக்கு, குரூப் 4 இருக்கு, குரூப் 2 இருக்கு. இதுல இந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இது போகவும் எக்ஸாம்ஸ் இருக்கு. எதுக்காக குரூப் 1, குரூப் 2 போடுறோம், எதுக்காக குரூப் 4 போடுறோம்? குரூப் 1, குரூப் 2 ஜாயின் பண்றோம், எதுக்கு குரூப் 4 ஜாயின் பண்றோம்? மேம் கொஸ்டின் டஃப்னஸ் வந்து டிஃபரண்டா இருக்கும் மேம், குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 பொறுத்து. சரி, கரெக்ட், வெரி குட். என்னன்னா இப்ப குரூப் 4 போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுப்போம். எதுக்கு நினைச்சுப்போம் அப்படின்னா அதெல்லாம் டஃபா இருக்கும், எவன் அதெல்லாம் எழுதிக்கிறது. இன்னொரு விஷயம் அங்க வந்துட்டு என்னன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின்ஸ் எக்ஸாம், இன்டர்வியூ இருந்துச்சுன்னா இன்டர்வியூ வேற இருக்கும். கரெக்டா? சோ வந்துட்டு ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்துட்டு சொல்றேன். இது அது என்ன சொல்றதுன்னா ஒரு சீக்கிரட்டை உடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். நம்ம போடுற பால் என்னமோ ஒரே பால் தான், ஓகேங்களா? என்னன்னா குரூப் இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம என்னதான் படிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரே சிலபஸ் தான் படிக்க போறோம். கரெக்டா? மிந்திதான் வந்துட்டு டிஃப்ரெண்டா இருந்துச்சு, இப்ப எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் படிக்க போறோம். என்ன நம்ம வந்து குரூப் 4க்கு வந்துட்டு இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறதுல இன்னும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நம்ம படிக்கணும். அந்த தமிழை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும், ஓகேங்களா? மற்றபடி ஜிகே படிக்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். ஆனா என்ன லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துட்டு வேறுபடும் அப்படின்ட்டு. நீங்க நல்லா படிச்சீங்க அப்படின்னா ஓகே, எந்த கொஸ்டினை வேணாலும் அட்டன் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்தது, இங்க யாருக்காட்டு வந்துட்டு நான் வந்து குரூப் 1 அதிகாரி ஆகணும், குரூப் 2 அதிகாரி ஆகணும்னு ஆசை இருக்கா? குரூப் 4 விடுங்க, குரூப் 1, குரூப் 2 ஆசை இருக்கா? கண்டிப்பா மேம். அது இல்லாம எப்படி மேம்? வெரி குட், தட்ஸ் தி ஸ்பிரிட். அப்படிதான் சொல்லணும். ஆசைப்படலாம், அப்படிதானப்பா? நம்ம ஆசைப்படணும். எவ்வளவு தூரத்துக்கு ஆசைப்படுறோமோ அவ்வளவு தூரத்துக்கு தான் நம்ம உழைப்ப கொடுப்போம். கரெக்டா? குட், வெரி குட். யாரு சொன்னீங்களோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சரியா? அப்போ வந்து குரூப் 1, குரூப் 2 அதிகாரி ஆகணும்னு கனவு கண்டா மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா அதை நோக்கி பயணிக்க முடியும். அப்போ நமக்கு என்ன தேவை? கோல். நமக்கு வந்து இது ஆகணும், இந்த மாதிரி நம்ம ஒரு ஆபீசர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான ஒரு கோல் வந்துட்டு தேவை. அப்பதான் நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு தயாரா இருப்போம். கரெக்டா? குரூப் 4 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுவும் ஒரு எக்ஸாம் தான், ஒரு நல்ல ஒரு எக்ஸாம் தான். ஆனா குரூப் 1, குரூப் 2ங்கிறது ஒரு கௌரவம்னே சொல்லலாம், ஓகேங்களா? குரூப் 4ம் ஒரு கௌரவம் தான், வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லா அப்பா அம்மாவும் சொல்லிப்பாங்க, என் பொண்ணு வந்துட்டு இந்த ஆபீஸ்ல வேலை பாக்குது, என் பையன் வந்துட்டு இங்க வேலை பாக்குறாங்க அப்படின்ட்டு. ஆனா குரூப் 1, குரூப் 2 இருந்துச்சுன்னா அவன் பெரிய ஆபீசர், அவங்களுக்கு அந்த போஸ்டே தெரியாது, இருந்தாலும் அவன் பெரிய ஆபீசர் அப்படிம்பாங்க, ஓகேங்களா? அதனால என்ன செய்யுங்க, உங்களோட இலக்கை நிர்ணயிங்க ஃபர்ஸ்ட். நான் இப்படி பண்ணணும், இதுதான் என்னுடைய இது. சில பேர் இருப்பான், எனக்கு தெரிஞ்சு சில ஸ்டூடெண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த போஸ்டே சொல்லுவான், இந்த மாவட்டத்துல இந்த போஸ்ட் வாங்கணும், சொந்த ஊர்ல வாங்கணும்னு நிறைய பேத்துக்கு ஆசை இருக்கும். எதுக்குடா சொந்த ஊர்ல வாங்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். இந்த மாதிரி கேஷுவலா பேசிட்டு கேட்பேன், எதுக்குடா சொந்த ஊர்ல வாங்கணும்? மேம், நமக்கு வந்துட்டு நம்ம வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டு சொந்த ஊர்ல தான் மேம் இருக்காங்க, அவன் முன்னால நான் வந்துட்டு வாழணும் அப்படின்ட்டு. அப்படி கண்டிப்பா நிறைய பேத்துக்கு இருக்கும் தானே? இருக்குதானே? இருக்கா இல்லையா?
கண்டிப்பா இல்லாமலாம் இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்மளோட சொந்தமும் பந்தமும் அவங்களுக்கு முன்னால நம்ம நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் வந்து எல்லாத்துக்குமே இருக்கணும், இருக்கவும் செய்யணும். ஓகேங்களா? சரி. சோ வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ங்கிற கிரேஸ் வந்துட்டு எதனால இருக்குன்னா இந்த ஒரு விஷயம் தான். நம்ம வந்து நம்மள வந்து ஒரு மாதிரி நினைக்கிறாங்க, அவங்க முன்னாடி நம்ம வந்து காமிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா யாரோட வாய்ஸும் பயங்கரமா கேக்குறாமா? ஓகே. ஏன்னா இப்போ வந்து வெரி குட் வெரி குட். இந்த பிரைவேட் ஜாப்ஸ் நிறைய சம்பளம் கொடுக்கதான் செய்யறாங்க. ஆனாலும் அரசு உத்தியோகம் அப்படிங்கிறது இன்னுமே வந்து ஒரு கிரேஸா தான் இருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த அரசு உத்தியோகம் அப்படிங்கிற இந்த பாதையே வந்துட்டு நீங்க சூஸ் பண்ணதுக்கு வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு இதுதான். உங்களுடைய முயற்சியை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதனால கண்டிப்பா நீங்க வந்து எடுங்க. ஃபர்ஸ்ட் இலக்கை நீங்க நிர்ணயித்ததுக்கு அப்புறமேட்டி என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கான பாதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கணும். இப்போ சில பேர் இருப்பீங்க, சில பேருக்கு நானே ஒரு செல்ஃப் டிசிப்ளின்டான பர்சன், நானே வந்துட்டு டிசிப்ளின்டா படிப்பேன் அப்படிங்கிறவங்க நீங்க வந்து தாராளமா படிக்கலாம். ஓகேங்களா? சோ உங்களுக்குன்னு ஒரு டிசிப்ளின் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தாராளமா படிச்சுக்கலாம். இல்ல எனக்கு ஒரு இன்ஸ்டியூட் போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறவங்க நீங்க வந்து இன்ஸ்டியூட் போலாம். அது உங்களோட சாய்ஸ். அது வந்து டோட்டலாவே அது வந்து உங்களோட பர்சனல் சாய்ஸ். ஓகேங்களா? யாரும் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. பர்சனலா உங்களுடைய சாய்ஸ் வந்துட்டு கரெக்டா இருக்கணும். ஓகேங்களா? சோ மூணாவது விஷயம், அந்த எக்ஸாம் பத்தின ஒரு தெளிவு வந்துட்டு கண்டிப்பா தேவை. அதுக்கு நீங்க வந்து சிலபஸ் வந்துட்டு கண்டிப்பா நீங்க வந்து படிக்கணும். ஓகேங்களா? சோ எனக்கு டீச் பண்ணவர் வந்துட்டு ரொம்ப வயசான ஆள். அவர் வந்து சொல்லுவாரு, எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்ப. சார் நல்லா தூங்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்னேன். தூங்குறது முக்கியம் தான், ஆனா தூங்கி முழிச்சோட சிலபஸ் எடுத்து வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. எது சார் அதை போட்டு எடுத்து வாசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சிலபஸ வாசிக்கச்சுலயே நமக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிம்பாரு. அப்ப அந்த சிலபஸ வந்துட்டு நீங்க வந்து கண்டிப்பா என்ன செய்யணும் அப்படின்னா தெளிவா வந்து படிக்கணும். ஓகேங்களா? சிலபஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க, அந்த கொடுத்த விஷயத்த நம்ம கவர் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? குரூப் 4 சிலபஸ்ல வந்துட்டு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க சொல்லுங்க பாப்போம். இப்போதைக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க குரூப் 4 சிலபஸ்ல? தமிழ் இலக்கணம். தமிழ் இலக்கணம். குட். தமிழ் இலக்கணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஏன்னா மிந்திலாம் வந்துட்டு பாடத்திட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா பாடத்தை படிச்சா எழுதிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்ப அப்படி கிடையாது. தமிழ் இலக்கணத்துக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதனால சில பேர் இருப்பாங்க, மேதாவின்னு சொல்லுவாங்கல்ல, மெத்த படிச்ச மேதாவி அப்படின்னு சொல்லிட்டு. வந்துட்டு ஏன் ஈவன் வந்துட்டு நானே வந்து சில நேரத்துல அப்படி இருப்பேன், நமக்கு தெரியாதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆனா நான் உண்மையில பார்த்தோன்னா தெரியாதுதான். ஓகேங்களா? சோ ஏன் தெரியாது அப்படின்னா, இப்ப ரீசெண்டா குரூப் 2 மெயின்ஸ் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு நடந்துச்சு. ஓகேங்களா? நான் இங்கிலீஷ் மீடியம், அதனால சரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்கிலீஷ் மீடியத்துல எப்படி சுத்தி பார்த்தாலும் கிராமர் வந்துட்டு பேசிக் ரூல்ஸ் ஒன்னாதான் இருக்கும், ஓரளவுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஏன் கூட மெத்த பிடிச்ச மேதாவிகள் இருக்கும்ல, அதுகிட்ட போய் நான் கேட்கிறேன் எப்படிடா எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன். இன்னும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் எனக்கு தெரியும்னு போய் எழுதிட்டு வந்தேன், ஆனா ஒண்ணும் தெரியாது, ஒண்ணுமே தமிழ் தானா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுவும் என்னாச்சு, இவனுங்களாம் என்ன பண்ணிட்டானுங்க, தமிழ் தானே கடைசி எழுதிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டானுங்க. அந்த டெஸ்ட்ல தமிழ் தானே, தமிழ் கொஸ்டினை கடைசி போட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா அது அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு. என்னன்னா தமிழ் கொஸ்டின் அவ்வளவு டஃப்பா இருந்துச்சு குரூப் 2 மெயின்ஸ்ல. ஓகேங்களா? 2வது கட்டமா தேர்வு நடக்கும்ல அதுல. அப்ப அதுல இருந்து ஒரு விஷயம் நமக்கு சொல்றான், தமிழ் நாங்க சாதாரணமா விட மாட்டோம், தமிழையும் எந்தெந்த அளவுக்கு செய்யணும்னு நாங்க நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிஎன்பிஎஸ்சி முதல்ல ஒரு அறிகுறி காமிக்கிறாங்க. சரியா? அப்போ தமிழ் இலக்கணம் இந்த 25 இந்த கேள்விகள், சொல்லகராதி இந்த 15 கேள்விகள், இதுக்கு வந்துட்டு அதுக்கு அடுத்து எழுதும் திறன் 15 கேள்விகள், இதெல்லாம் எனக்கு தெரியாதான்னு நினைக்க கூடாது. தமிழ் வாத்தியார் வந்து நமக்கு தமிழ் கிளாஸ் வந்துட்டு ஒரு சிறப்பான ஒரு சார் வந்துட்டு நடத்துறாரு, ரொம்ப அழகா நடத்துவாரு. ஓகேங்களா? நிதானமா நடத்துவாரு. அவர் நடத்துற ஒவ்வொரு இதையும் நீங்க வந்துட்டு என்ன செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கவனிங்க. யூடியூப் செஷன்ல வந்துட்டு நமக்கு
அதே சார் தான் வந்துட்டு யூடியூப் செஷன் கொண்டு போறாரு. அதையும் நீங்க வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா விடாம கவனிக்கணும். தமிழ் முக்கியம் அப்படிங்கிறதுனால தமிழை வந்துட்டு மிஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் தமிழ் தானே நினைக்க கூடாது. ஓகேங்களா? அதை மண்டையில ஏத்திக்கங்க ஃபர்ஸ்ட். ஓகே, சரி. ஸோ அப்போ வந்து இது எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு ஆதாரம் வந்துட்டு என்ன அப்படின்னா தமிழ். இந்த தமிழ்ல நீங்க வந்து மெயின் ஃபோக்கஸ் வந்துட்டு காமிக்கணும். ஓகேங்களா? சரி. நெக்ஸ்ட் அடுத்தது தமிழ் முடிச்சு அடுத்த ஃபோக்கஸ் என்னதான் காமிப்பீங்க நீங்க? அடுத்த முக்கியத்துவம் ஜெனரல் ஸ்டடீஸ் மேம். ஜெனரல் ஸ்டடீஸ் தான் போய்வீங்களா? நேரா ஜெனரல் ஸ்டடீஸ் தானா? அவ்வளவுதான் இருக்கோ? மிச்சம் தான் இருக்கு, அதனால ஜெனரல் ஸ்டடீஸ் போவோன்ட்டு இந்த ஒண்ணு இருக்குல்ல, இந்த மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் மேம். மேக்ஸ். தமிழுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ வெரி குட், அதே மாதிரி மேக்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ தினந்தோறும் படிக்கிறதுன்னு இருக்கும். நான் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்றது, கன்சிஸ்டன்சின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தினம் படிக்கணும். நான் 1 மணி நேரம் படிச்சாலும் 1 மணி நேரம் போதுமா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க. 1 மணி நேரம் போதும், ஆனா நீ தினம் 1 மணி நேரம் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ வந்து இன்னைக்கு நான் வந்து இருந்த இடத்த விட்டு நான் எந்திக்கவே இல்லை. 6 மணி நேரம் 7 மணி நேரம் நான் படிச்சேன். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி வந்து 5 நாள் கழிச்சுதான் புக்கை தொடுறது. இது தவறு. 1 மணி நேரம் அந்த இடத்துல போக்கஸ்டா நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1 மணி நேரம் அப்படியே டெய்லி ஃபாலோ பண்ணணும். எக்ஸாம் முடியற வரைக்கும் ஃபாலோ பண்ணணும் அதை. சரியா? அதனால கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ டெய்லி நீங்க ஃபாலோ பண்ற விஷயத்துல முதல்ல நீங்க என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த தமிழும் இந்த மேக்ஸும் கன்சிஸ்டன்டா நீங்க வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். டெய்லி பாக்கணும்டா. ஓகேங்களா? தமிழ்ல டெய்லி ஒரு 10 கொஸ்டின் நான் பாக்குறேன். ஓகேங்களா? எப்படி பாக்குறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க. நம்ம தமிழ் சார் நடத்துவாரு. ஸோ அதை வந்துட்டு பாருங்க. டெய்லி யூடியூப் செஷன்ல உங்களுக்கு வந்து கொண்டு போவாரு, அதை பாருங்க. தமிழ் வந்துட்டு தினம் வந்து நீங்க வந்து பாக்கணும். பார்த்ததை என்ன செய்யணும் அப்படின்னா பார்த்ததை அப்படி காத்தோட விடக்கூடாது. ஓகேங்களா? என்ன செய்யணும்னா சொல்லி கொடுத்தத அப்படியே மனசுல எடுத்து ஒரு நோட்டுல எடுத்து நீங்க எழுதி பாருங்க. ஓகேங்களா? என்னன்னா ஏன் சொல்லுவாங்கன்னா படிக்கிறது ஒரு தடவைன்னா எழுதுறது 2 படிப்புக்கு இல்ல 3 தடவை படிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா எழுதி பாருங்க. இதெல்லாம் என்னெல்லாம் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகேங்களா? அப்போ வந்து மேக்ஸ். அடுத்தது மேக்ஸ்ல தினம் ஒரு 10 கணக்கு போடுங்க. இந்த 2 விடாம செய்யணும். ஓகேங்களா? டெய்லி செய்யணும். தமிழையும் மேக்ஸையும் நீங்க டெய்லி கொண்டு போறது ரொம்ப 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 அவசியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? மேக்ஸுக்கும் நம்ம சார் இருக்காரு, சூப்பரா சொல்லி தருவாரு. ஷார்ட்கட்ஸ் முக்கியம். ஏன் ஷார்ட்கட்ஸ் முக்கியம் அப்படின்னா இப்போ நம்மளே நல்லாதான் மேக்ஸ் போடுவோம். ஓகேங்களா? ஆனா வந்து நானே சில நேரத்துல லாக்கிங்கா என்ன ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை வரும் தெரியுமா? அதை போடுறோம், இது போடுறோம், ஜெனரல் ஸ்டடீஸ் போடுறோம், எல்லாமே போடச்சுல கடைசி நேரத்துல இந்த பதட்டமான சூழ்நிலை வரச்சுல இந்த மேக்ஸ் போடச்சுல அந்த ஃபார்முலாவெல்லாம் போட்டு இருந்து போடச்சுல இருக்கிற இந்த பதட்டத்துல இது வந்து தப்பா போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே இது ஷார்ட்கட்ஸ் படிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு மனசுல ஒரு இது வரும். இந்த கணக்கு தானே, இது இப்படியே போட்டுடலாம், நம்மளுக்கு வந்துட்டு சீக்கிரம் அது போட்டுடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நமக்கே மனசுல ஒரு தைரியம் வரும். ஆனா பாருங்க, நான்லாம் போடுவேன் SP = செல்லிங் பிரைஸ், CP = அப்படின்னு போடுவேன். அப்புறம் ஒரு கணக்கு போடச்சுல விடிஞ்சிரும். அதுக்கு டைமும் இருக்காது. அப்ப என் மனசுல தெரியும் நமக்கு இது டைம் இருக்காது, இந்த கணக்கு வந்து போட முடியுமான்னு தெரியாது, ஆன்சர் வருமான்னு தெரியாது. அதே இது ஷார்ட்கட் தெரிஞ்சிச்சுன்னா சீக்கிரம் போட்டுடலாம். ஸோ அதனால மேக்ஸ்ல நமக்கு ஃபார்முலா தெரியும், கணக்கும் தெரியும். ஆனா ஷார்ட்கட்ஸ் அவங்க சொல்லி கொடுக்கக்கூடிய ஷார்ட்கட்ஸை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கணக்கு போட்டு பார்க்கச்சுலையும் நீங்க எப்படி போட்டு பார்க்கணும்னா சொல்லி கொடுக்குற ஷார்ட்கட்ஸை வச்சு போட்டு பார்க்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே போட்டு பார்க்க கூடாது. அப்பதானே அது வந்து பரீட்சையில வரும். ஷார்ட்கட்ஸ் வச்சு கரெக்டா போட்டு பார்க்கணும். ஓகேங்களா? ரீசனிங் இங்க கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் ரீசனிங்க்கு 10 கொஸ்டின் சொல்ல மாட்டாங்க. அது எப்ப மாட்டு வரும், ஒரு 2-3 கணக்கு கேட்பாங்க, ஒரு 4 கணக்கு கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க தெளிவா கொடுத்துட்டாங்க. நான் 15 கொஸ்டின் தான் எது கேட்க போறேன்னா ஆப்டி கேட்க போறேன். மேக்ஸ் வந்து நான் 15 கொஸ்டின் தான் கேட்க போறேன். ரீசனிங் நான் 10 கொஸ்டின் கேட்க போறேன்ட்டாங்க. அப்ப ரீசனிங்க ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சில பேருக்கு வராது. ரீசனிங்னா என்ன அப்படின்னா சாதாரணமா எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு புதிர் மாதிரி, பசில் மாதிரி கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு பாருங்களேன், 1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். சரிங்களா?
நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கேன். அதுக்கப்புறமேட்டி 9 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கேன். அப்புறம் 25 எழுதுறேன். என்னதான் இருக்க முடியும் ஸ்பேஸ்ல? என்ன ஸ்கொயர் நம்பர்ஸ் மேம். ஸ்கொயர் நம்பர்ஸ். இப்போ 1க்கு அடுத்து 4 வரும். அப்புறம் 3 ஸ்கொயர் வந்துட்டு 9, 4 ஸ்கொயர் வந்துட்டு 16 வரும். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஒரு ஆஃப் பண்ணுங்கடா, பின்னால பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேக்குதுடா. ஓகே, ஸோ வந்துட்டு தேங்க்யூ சொன்னதுக்கு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பகுத்து அறியறீங்கல்ல. ஓ இதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக்கலா திங்க் பண்றீங்களா, இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பகுத்தறிஞ்சு ஒரு விஷயத்த சொல்றீங்களா? ஓகேங்களா, இது பேர் தான் ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஸோ இப்ப நான் சொன்னது கடைசி டாபிக், இந்த நம்பர் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, அந்த டாபிக் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ இதே மாதிரி என்ன இருக்கும், நம்பர் சீரீஸ் மாதிரியே வேற என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆல்பா நியூமரிக் ரீசனிங். ஆல்பா நியூமரிக் ரீசனிங்னா என்ன? ஆல்பபெட்ஸ். ஓகேங்களா, அதாவது இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன். A B C D is written as, ஓகேங்களா, ABCDக்கு ஏதோ ஒரு மொழியில 1 2 3 4ன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா, அப்ப DCBA என்னதா இருக்க முடியும்? இப்படி கேக்குறாங்க. இது ஒரு சிம்பிள் கணக்கு. அப்ப DCBA என்னதா இருக்க முடியும்? ABCD 1 2 3 4னா அப்ப DCBA என்னதா இருக்க முடியும்? 5 6 7 8 5 6 7 8 4 3 2 2 1 4 3 2 1. ஏன் 4 3 2 1னா இது எப்படி உல்டாவா எழுதியிருக்கேன். அப்ப இந்த லிங்க் கண்டுபிடிக்கிறீங்களா, அந்த லாஜிக் கண்டுபிடிக்கிறீங்களா? இதுதான் வந்துட்டு ஆல்பா நியூமரிக் ரீசனிங். விஷுவல் ரீசனிங். விஷுவல் ரீசனிங் தான் ஏதோ ஒரு பிக்சர் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, ஒரு சின்ன ஒரு பிக்சர் கொடுத்து அந்த பிக்சர்ல வந்துட்டு எத்தனை வந்து கோடு கொடுத்திருக்காங்க, எத்தனை முக்கோணம் இருக்கு, அந்த மாதிரி கேட்பாங்க. இதுக்கெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா நீங்க வந்து தயவு செய்து லாஜிக்கல் ரீசனிங் கிளாஸ் இது பண்ணுச்சுல நீங்க கவனிங்க. ஓகேங்களா, ஏன்னா வந்து கடைசி வரைக்கும் சில பேருக்கு வந்து லாஜிக்கல் ரீசனிங்னாலே வராது அப்படின்ட்டு ஒரு டெசிஷன் பண்ணிடுவாங்க. ஏன்னா முதல்ல ஆரம்பத்துல புரியாதது முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் முதல்ல புரியாதது அடுத்து வந்துட்டு எப்பவுமே அதுக்கான ஆர்வம் இருக்காது. ஸோ அப்ப அந்த கிளாஸ் நடக்கச்சுல டக்குன்னு நீங்க வந்துட்டு அதை கேப்சர் பண்ணணும் இல்லையா? நம்ம ஆப் இருக்கு, அந்த ஆப்ல வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா டெய்லி கிளாஸ் 6:30 to 8:30 கிளாஸ் நடத்துறத என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ல வந்துட்டு மறுநாள் வந்து ரெக்கார்ட் வீடியோஸ போடுவாங்க. உங்களுக்கு ஃப்ரீ டைம்ல எப்போ கிடைக்குதோ அந்த ஃப்ரீ டைம்ல நீங்க எடுத்து பாத்துக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. ஆமா, ஆப்ல போடுறதே இல்ல மேம், அந்த டாப்லர் எஃபெக்ட் அதோட அப்படியே நிக்குது மேம். ஆப்ல போடலையாமா? கண்டிப்பா போடுவாங்க. டாப்லர் எஃபெக்ட்டோட அப்படியே நிக்குது. டாப்லர் எஃபெக்ட் அதுக்கப்புறம் போடுது. சயின்ஸ்ல நீங்க நடத்துனீங்களே மேம், அதுல இருந்து ஆமா சரி அதுல அப்புறம் போடுது. எப்படியும் போட்டுருவாங்கடா, ஃபுல்லா போட்டுருவாங்க. ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டியா இருக்கும். நீங்க நம்ம அகாடமி நம்பருக்கு கால் பண்ணி கேட்டீங்களா? இல்ல நான் கேட்கல, ஆனா நான் டெய்லி அட்டென்ட் பண்ணிடுறதுனால நான் கேட்கல. நீங்க சொன்னனால இப்ப சொன்னேன். சரிதாமா. அப்ப இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க, அவங்க வந்து அதை பூர்த்தி செய்வாங்க. ஓகேங்களா, தேங்க்யூ இந்த இதை சொன்னதுக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. நம்ம இதுக்கு வந்துடணும். எதுக்கு அப்படின்னா பார்ட் ஏ ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஜெனரல் ஸ்டடீஸ்ல ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு என்னன்னா நம்மளா ஒரு கெஸ் சொல்லுவோம். நான்லாம் வந்து பாடம் நடத்தச்சுல சொல்லுவேன், இதுல இருந்து இத்தனை கொஸ்டின் வரும், அதுல இருந்து அத்தனை கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படிங்க அப்படியே ஹிந்தி நடத்தச்சுல. இப்போ வந்து அவனே கொடுத்துட்டான், இதுல இருந்து இத்தனை தான் வரும் அப்படின்ட்டு. ஓகேங்களா, சோ அப்ப பாருங்க, இதுல முக்கியமா நம்ம கான்சென்ட்ரேட் பண்றது இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு சாம்பிள் என்ன அப்படின்னா, இப்ப நான் பிரசன்ட் பண்றேன், தெரியுதான்னு மட்டும் எனக்கு சொல்லணும்னா தெரியுதானே? தெரியுது மேம். இது வந்து இப்ப 2024 ஒரு பரீட்சை வந்து நடந்துச்சுல்ல, குரூப் 4 எக்ஸாம் வந்துட்டு நடந்துச்சுல்ல. சோ அந்த குரூப் 4 எக்ஸாம்ல அவங்க கேட்டிருக்க கொஸ்டின்
இந்த 20 கொஸ்டின் அப்படிங்கறத இங்கே ஆல்மோஸ்ட் அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டான். இந்தியன் எக்கானமி வந்துட்டு நான் வந்து அதாவது இந்திய பொருளாதாரமும் வளர்ச்சி நிர்வாகமும் அப்படிங்கிற அந்த இதை வந்து இங்கே அவன் வந்து கொடுத்துருக்கான் பாருங்களேன். எப்படி கேள்வி கேட்டிருக்கான்னு பாருங்க. இதெல்லாம் பாலிட்டியில வந்துரும். இதுவுமே வந்து நமக்கு இதுலயும் கேட்கலாம், வளர்ச்சி நிர்வாகத்திலையும் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். இது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கறத டாபிக்ல இது வரும். என்னன்னா டிஸ்ட்ரிக்ட் நம்மளுடைய மாவட்ட கலெக்டரை பத்தி வரும். அதுக்கப்புறமேட்டு என்ன அப்படின்னா மாவட்டத்துல வந்து ஏதாட்டு பேரிடர் வந்துட்டு வந்துச்சுன்னா யார் அதுக்கு பொறுப்பேற்பா அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரி, நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கிறேன், யார் கரெக்டா ஆன்சர் பண்ணுவான்னு பார்ப்போம். அதாவது பேரிடர் அப்படின்னு வருது இல்ல இந்தியா லெவல்ல, ஆல் இந்தியா லெவல்ல, ஓகேங்களா? ஆல் இந்தியா லெவல்ல பேரிடர் அப்படின்னு வர்றப்போ அதுக்கு எந்த துறை வந்துட்டு பொறுப்பேற்றுக்கணும்? தேசிய பேரிடர். அப்படி ஒரு துறை இருக்கா? துறைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா மினிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்கல்ல, அது பேரிடர் துறைன்னு ஒரு துறை இருக்கா என்ன? அப்படி நமக்கு தெரிஞ்ச துறையெல்லாம் அப்படியே அடிக்கி பாருங்க. மீன்வளத்துறை, பால்வளத்துறை, அந்த மாதிரி. இது வந்து தேசிய லெவல்ல, ஓகேங்களா? எந்த துறை பேரிடர் அப்படிங்கிறத வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஹேண்டில் பண்ணும்? யாராட்டு சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்க. எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரியும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. என்னென்ன துறையெல்லாம்? ரெவென்யூ. ஓகே, ஒரு கெஸ். தேசிய பேரிடர் மேலாண்மை அலுவலகம். இப்ப நான் என்ன கேக்குறேன்னாடாமா, அலுவலகம் கேட்கலாமா? அலுவலகம்னு சொன்னா நீங்க சொன்னது கரெக்டுமா? நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிங்கிறது. நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா எந்த மினிஸ்ட்ரின்னு கேக்குறேன். புரியுதா? எந்த மினிஸ்ட்ரி, எந்த துறை? ஹோம் அஃபேர்ஸ் மேம். வெரி குட், வெரி குட். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், ஓகேங்களா? உள்துறை. சரி, வெரி குட் ஆமா, உள்துறை அமைச்சகம். அப்ப இன்னைக்கு ஒண்ணு கத்துக்கிட்டீங்களா? சரி, அதாவது பேரிடர் அப்படின்னு வரச்சுல என்ன அப்படின்னா உள்துறை அமைச்சகம் தான் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுது. ஓகேயா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ங்கிறது தான் இந்த பேரிடரை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுது. அது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி கேள்விகள் இவங்க வளர்ச்சி நிர்வாகத்துல கேட்கலாம், ஓகேங்களா? அப்ப அப்படிதான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. முனிசிபல் நகராட்சி நிர்வாகத்துடைய முதன்மை நிர்வாக அலுவலர் யாரு? இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? அதுக்கு அடுத்து பாருங்க, அப்படியே பின்னால பாருங்க, திட்டங்கள் வளர்ச்சி நிர்வாகத்தோட, ஏன்னா இந்திய பொருளாதாரம்னு அடுக்கிட்டாங்க. அப்ப திட்டம், எக்கச்சக்க திட்டம் கேட்டிருக்காண்டா. இந்த சமக்கிர சிக்ஷா அபியான், எக்கச்சக்க திட்டம் இந்த குரூப் 4ல வந்துட்டு கேட்டிருக்கான். இங்க இது 2வது கொஸ்டின் ஆயிடுச்சா? அடுத்து பாருங்க 3வது கொஸ்டின், மேக் இன் இந்தியா திட்டம், இந்தியாவில் உற்பத்தி செய்தல் திட்டம். சோ அப்ப எப்படி கேக்குறாங்க, அந்த திட்டத்தை அப்படியே போக்கஸ் பண்ணி வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிறது கேக்குறாங்க. நிறைய கொஸ்டின் இதுல வந்துட்டு அப்படியே வருது, ஓகேங்களா? இப்ப இந்த பாருங்க, இது இங்க ஒரு கொஸ்டின் வரும். இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஆஃப் இந்தியா, இது வந்து இதுல வந்துரும்னா இண்டஸ்ட்ரியல் பாலிசி அப்படிங்கிறப்போ அது பொருளாதாரத்துல வந்துடும். தொழிற்கொள்கை அப்படிங்கிறது பொருளாதாரம். அதுக்கப்புறம் பாருங்க உழவர் கடன் அட்டை, இதுவும் எதுல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு பொருளாதாரத்திலயும் வருது, அதுக்கப்புறம் நம்மளோட இதுலயும் வந்துருது, வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிறதுலயும் வந்துருது. அதுக்கு அடுத்து பாருங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், திட்டத்தை எவ்வளவு போக்கஸ் பண்ணி கேட்டிருக்கான் பாருங்க. அப்ப இந்த 20 கொஸ்டின் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்ம பொருளாதார புக்கை மட்டும் படிச்சா போதுமா? அதை மட்டும் படிச்சா போதுமா? இந்தியன் எக்கானமி அப்படிங்கிறப்போ பொருளாதாரத்தோட புத்தகம் நமக்கு இருக்கு. நமக்கு யார் ஹேண்டில் பண்றாங்களோ அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மேக்சிமம் 5 இயர் பிளானிங் கமிஷன் இதுல இருக்கிறது எல்லாமே நடத்துவோம்னு வச்சுக்கோங்களேன். நிதி ஆயோக், பினான்ஸ் கமிஷன்,
இது எல்லாமே நடத்துவோம். ஓகேங்களா? ஆனா ஒரு டாபிக் உள்ள இந்த பாருங்க, ஊரக திட்டங்கள், ஊரக வளர்ச்சி திட்டங்கள், ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்டட் ப்ரோக்ராம்ஸ், ஊரக வளர்ச்சி திட்டங்கள், கிராமப்புறங்கள்ல வளர்ச்சி திட்டங்கள் என்னலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு பாருங்களா, இங்க ஒரு அழகான ஒரு டாபிக் கொடுத்திருக்காங்க, சோசியல் ப்ராப்ளம்ஸ் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதாவது சமூக பிரச்சனைகள், என்னென்ன பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. அப்ப அந்த பிரச்சனையை மட்டும் கேட்க மாட்டாங்க, அந்த பிரச்சனைக்கான தீர்வு ஏதாட்டு இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து கேட்பாங்க. புரியுதுங்களா? இப்ப வந்துட்டு உதாரணத்துக்கு எஜுகேஷன், கல்வி. இந்த கல்வியில வந்துட்டு ஒரு 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 முன்னேற்றம் அடையணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஏதாட்டு ஒரு திட்டம் வந்துட்டு இருக்கு, அந்த திட்டத்தை பத்தி கேட்பாங்க. அப்புறம் ஹெல்த், சுகாதாரம். சுகாதாரத்தை பொறுத்த மட்டும் போஷன் அபியான் ஒரு திட்டம் உண்டு. என்ன திட்டம்? போஷன் அபியான். அதாட்டு ஞாபகம் இருக்கா? போஷன் அபியான் திட்டம் அப்படிங்கிறது என்ன திட்டம்? ஹெல்த் எஜுகேஷன் அப்படிதான். அதான் ஹெல்த் எஜுகேஷன்ல தான் போஷன் அபியான் எந்த இத சார்பதுன்னு கேக்குறேன் பர்டிகுலரா. சும்மா அப்படியே கெஸ் பண்ணி பாருங்க, போஷான் அப்படிங்கிறாங்க. அப்ப தமிழ்ல அது எந்த வார்த்தையோட அப்படி வருது? உணவு சம்பந்தமா. உணவு சம்பந்தமா. ஓகேங்களா? அவ்வளவுதான். அப்ப என்னன்னா, ஊட்டச்சத்து மிக்க உணவு வழங்குதல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதாவது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மகப்பேறின் போது தாய்மார்கள் இழப்பு. ஓகேங்களா? பிரெக்னன்சினால வந்துட்டு தாய்மார்கள் வந்துட்டு அந்த டைம்ல ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகி இறக்குறது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 5 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் வந்துட்டு இறக்குறது. சரியா? இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, போஷாக்கு மிக்க உணவு வந்துட்டு இந்த பெண் குழந்தைகள் வந்துட்டு பெண்கள் எடுத்துக்கிறது கிடையாது. ஓகேங்களா? அது குழந்தை பருவத்துல இருந்து, அதுக்கப்புறம் வாலிப பருவம், அதுக்கப்புறமேட்டி அந்த பிரெக்னன்சி, ரீப்ரொடக்டிவ் ஸ்டேட்னு சொல்லுவாங்க இல்லையா, கருவுறுதல் அந்த டைம், அப்புறம் வந்து பாலூட்டும் தாய்மார்கள், இது எல்லாத்துக்கும் வழங்குறதுதான் அந்த போஷன் அபியான் திட்டம். அப்ப ஒரு விஷயத்த பாக்குறதுக்கு ஹெல்த் அப்படின்னு கொடுத்துட்டானுங்க. அப்ப அது சம்பந்தப்பட்ட திட்டங்களை பார்க்கணும், அதனால என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. அப்போ இந்த திட்டங்களை நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, தினம் என்ன பேப்பர் படிக்கலாம்? தினமணி பேப்பர் படிக்கணும். படிச்சா அதுல நிறைய இந்த திட்டங்களை பத்தி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்படியே நம்ம தினமணி பேப்பர் படிக்கலனாலும் நம்ம இதுல கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு டெய்லி போட போறோம். ஓகேங்களா? சோ அதையும் வந்துட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா பாருங்க, கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, சரி. ஸோ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்துட்டு நிறைய கேட்க போறாங்க. அப்ப 20 கொஸ்டின் இதுக்கு இருக்கு, ஃபோக்கஸ். புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஆஃப் கவர்மெண்டோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நிறைய. இங்க ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம் கேட்டிருக்காங்க பாருங்களேன். தமிழ்நாடு கவர்மெண்டோட ஒரு திட்டம் வந்து கேட்டிருந்தாங்க. என்ன திட்டம் அப்படின்னா, திறனறி தேர்வு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்வு திட்டம் கேட்டிருந்தாங்க. என்ன யாருக்கா தெரியுமா? திறனறி தேர்வு திட்டம்னா என்னன்னு தெரியுமா? கொடுத்திருக்காங்க பாருங்க. திறனறி தேர்வு திட்டம் was launched in year 2023. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு திட்டம்னு பாக்கச்சுல எந்த வருஷம் லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ ஒரு திட்டத்தை பத்தி படிக்கச்சுல என்ன செய்யணும்? எந்த வருஷங்கிறத கரெக்டா பார்க்கணும். அடுத்தது, யாராட்டு ஸ்பெஷல் நபர்களுடைய பர்த்டேல கொண்டாடப்படுதா? அதாவது ஒரு திட்டம் வந்துட்டு அவங்க வந்து ஓபன் பண்ணிருப்பாங்க. எப்படி அப்படின்னா, இவருடைய பிறந்த நாளில் நாங்க வந்துட்டு கொண்டாடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணிருப்பாங்க. அப்படி ஏதாட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா? மூணாவது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அதை ஓபன் பண்றதுக்கு யாரையாட்டு சிறப்பு விருந்தினரை வந்துட்டு அழைச்சிருக்காங்களா, அத பார்க்கணும். ஓகேங்களா? இல்லைன்னா ஏதாட்டு சிறப்பான ஊர்ல வந்துட்டு ஆரம்பிச்சாங்களா? உதாரணத்துக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா, கலைஞர் பிறந்த ஊர்ல வந்துட்டு ஆரம்பிச்சாங்க. கலைஞர் பிறந்த ஊர் என்ன ஊரு? கலைஞர் பிறந்த ஊர் என்னடா? ரூலிங் பார்ட்டி திருவாரூர். திருவாரூர். ஓகேங்களா? வந்துட்டு திருவாரூர்ல இப்படி இதுல வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப அதெல்லாம் வந்துட்டு கரெக்டா கேட்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி விஷயங்கள்.
அப்போ இந்த திறனறி தேர்வு திட்டம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டு பர்சியூ ஹையர் எஜுகேஷன் இன் பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன், அதாவது ஸ்டெம் எஜுகேஷன் ஒண்ணு சொல்லுவாங்க. ஸ்டெம் எஜுகேஷன் என்னன்னு தெரியுமாமா? STEM, ஸ்டெம். ஸ்டெம் என்னது? தண்டா. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் டெக்னாலஜி ரெண்டு மட்டும் தான் வருது, EM காணோம். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ். வெரி குட். ஓகேங்களா, பாதி பாதி சொல்லியாச்சு. சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ். இந்த இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, தமிழகம் வந்துட்டு சிறப்பாக வரணும், அதுவும் அரசு பள்ளி மாணவர்கள் வந்துட்டு சிறப்பா வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திறனறி தேர்வு திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா, அப்ப அதோடைய நோக்கம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து என்ன தெரிஞ்சிருக்கணும்? அதோடைய பயனாளிகள் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்ப நான் சொன்னல அரசு பள்ளி மாணவர்கள் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அதுக்கப்புறம் அதுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியணும். ஓகேங்களா, சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பான்சர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப சில இதுல வந்துட்டு என்ன அப்படின்னா சும்மா வந்துட்டு அவேர்னஸ், அது மட்டும் தான். அதுல ஒரு கொஸ்டின் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் தான், இந்த பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்துச்சு. ஸ்கீம் வருஷம் ஞாபகம் இருக்கா? 2015. கேட்டா யாரெல்லாம் இதை ஆமோதிக்கிறா, யாரெல்லாம் இதை ஆட்சேபிக்கிறா சொல்லுங்க. கரெக்டாமா? 2015. கரெக்ட் தான். வெரி குட். கரெக்ட் தான். ஓகேங்க, அப்படிதான் இருக்கணும். கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ். சோ அப்ப இந்த திட்டத்துல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அடிக்கடி கொஸ்டின்ல எப்படி கேட்பாங்கன்னா, அந்த திட்டத்தை பற்றி அப்படியே அடுக்கி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. 2015 உருவாக்குனாங்க, இது பெண் குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றத்துக்காக சம்திங் அப்படி சொல்லிட்டே இருக்கிறவங்க கடைசியில என்ன சொல்லிடுவாங்க, இதன் மூலமாக பெண் குழந்தைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வந்துட்டு வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. கரெக்டா? எஸ் மேம். எஸ் மேம். அது புதுமை திட்டம். பேட்டி பச்சா பேட்டி பதாவ்ல போடுறாங்களா போடலையா? எஸ் மேம். இல்ல மேம், அதான் ஆன்சர் கரெக்ட். ஓகேங்களா, எஸ் மேம் இல்ல நோ மேம். ஓகே, சோ பேட்டி பச்சா பேட்டி பதாவ் படி போடல, சும்மா விழிப்புணர்வு தான். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விதிப்பது. ஓகேங்களா, அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த பேட்டி பச்சா பேட்டி பதாவ்ல 2015 அதுலதான் வந்துட்டு இது பண்றாங்க. அவங்களுக்கு வந்துட்டு என்ன கொடுக்கறது இல்ல, டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் DBT அப்படிங்கிறது கொடுக்கறது இல்ல, வங்கி கணக்கில் பணம் செலுத்தப்படவில்லை. இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கணும். ஓகேங்களா, அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டெய்லி இதையும் கூட நீங்க எடுத்துக்கலாம்டா. ஏதாட்டு ஒரு திட்டம், ஓகேங்களா, ஒரு திட்டம் வந்துட்டு படிக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் படிக்கவா, ஸ்டேட் கவர்மெண்ட் திட்டம் படிக்கவா, அது ஒரு கேள்வி வரும். நீங்க கேட்டிருக்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மேக் இன் இந்தியா திட்டம்ங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டம் தான். அதை கேட்டிருக்கானுங்கல்ல. ஓகேங்களா, இது பாருங்க, அனீமியா முக்தி பாரத்னு கேட்டிருக்கானுங்க. சோ அப்ப அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டம் தான். தமிழ்நாட்டுல அதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம், அப்ப அதையும் சேர்த்துதான் நம்ம படிக்கணும். ஓகேங்களா, சரி இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பான்டா. என்னன்னா, various welfare schemes to enhance the overall development of Adi Dravidar and scheduled tribe people, sum of rupees, எவ்வளவு ரூபாய் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பான்டா. இதெல்லாம் நம்மளுக்கு எப்படா தெரியும்? ஆனா வந்து சில நேரத்துல இந்த திட்டத்திற்காக எவ்வளவு ரூபாய் கொடுக்கப்பட்டது அப்படி நம்ம என்ன பண்ணணும்னா, ஏதாட்டு இந்த இப்போ வேளாண் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு போட்டானுங்க. ஓகேங்களா, அதே மாதிரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, பட்ஜெட் அப்படின்னு இருக்கு, எக்கனாமிக் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு வரும், அதாவது பொருளாதார ஆய்வறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வரும். அதுல ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதுல இம்பார்ட்டண்டா இந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம வந்து படிச்சுக்கிறது நல்லது. இத்தனை கோடிய அலோகேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, சரி நெக்ஸ்ட். இப்ப ரீசெண்டா இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இப்ப ரீசெண்டா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தமிழ்நாடு அரசு வந்துட்டு சந்தை வரி வந்துட்டு ஒரு பயிருக்கு விளக்கம் அளித்துள்ளது. சந்தை வரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த பயிர்?
இந்த செஸ் வரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. CESS செஸ் வரி வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 1% வந்து கொடுத்திருந்தாங்க. அந்த 1%த்தையுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. எந்த பயிரின் மீது? அது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்காங்க. மக்காச்சோளம். ஓகேங்களா? சரி, இந்த மாதிரி நிறைய விஷயம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் செஷன்ஸ்ல பார்க்க போறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பிளஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்ப இருக்கிற இதையும் வந்துட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி இதுல நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ அப்ப இந்தியன் எக்கனாமிய அடுத்தது நீங்க உங்களோட போக்கஸா வச்சுக்கணும். ஓகேங்களா? தமிழுக்கு அடுத்ததாக நீங்க எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்தியன் எக்கானமி. இதுல திட்டங்களை நீங்க வந்து எடுத்துக்கணும். அடுத்தது பாருங்க, ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, தமிழர் கலாச்சாரம், சங்கம், சங்க இலக்கியம், திருக்குறள். நார்மலா திருக்குறள்ல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்கடா. திருக்குறளை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அத நிறைய வந்து படிச்சுக்கணும். அப்ப திருக்குறளும் டெய்லி நீங்க என்ன பண்ணலாம், படிக்கலாம். இதெல்லாம் ஈஸிடா. இந்த கீழே கொடுத்துருக்காங்கல்ல, ஆரம்ப கால பிரிட்டிஷ் போராட்டம் அந்த மாதிரி கொடுத்திருக்கிறது. அப்புறம் வந்து விமன், ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், பெண்கள் வந்துட்டு இந்த இதுல வந்துட்டு இதெல்லாம் நம்ம வந்து நடத்துறதுலயே தெளிவா நம்ம நடத்திடும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்துட்டு இதுல நீங்க வந்து திருக்குறள் வந்துட்டு நல்லா கவனமா பார்க்கணும். அப்ப அந்த திருக்குறளுக்கு டெய்லி நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ரைட்? அடுத்தது பாருங்க, பாலிட்டி, இந்தியன் பாலிட்டி எவ்வளவு தூரத்துக்கு நம்ம வந்துட்டு நடத்த முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு நடத்துவோம். உங்களுக்கு இந்தியன் பாலிட்டியில இந்திய அரசியலமைப்புல தெளிவு வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு தேவை. சரியா? இப்ப டக்குன்னு ஒரு கொஸ்டின் கேக்குறேன், யார் ஆன்சர் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம். ஓகேங்களா? சரி. சோ இந்தியாவிற்கு அரசியலமைப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாரு? எம்என் ராய் தான் ஃபர்ஸ்ட் சொன்னாரு. ரைட், எம்என் ராய் அப்படிங்கிறவரு சொல்லுவாரு. ஓகேங்களா? சரி, குட். எம்என் ராய்ங்கிறவரு சொல்லுவாரு. நெக்ஸ்ட், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், அதாவது கல்விக்கான உரிமை சட்டம் வருஷம்? கல்வி 2009. 2009 10 9 மேம். 9 ஷூர். லாக் பண்ணிடலாமா? அப்புறம் 10ல என்ன வந்துச்சு? ஆர்டி ஆக்ட் வந்துட்டு 9 அப்படின்னு சொன்னா அப்ப 10ல வந்து என்ன செஞ்சாங்க? ஒண்ணுமே செய்யலையா? ஆர்டி ஆக்ட் 2009 தான்மா, கரெக்ட் தான். 2009 படி ஆக்சுவலா வந்துட்டு எத்தனை வயசுல இருந்து எத்தனை வயசு குழந்தைகளுக்கு வந்துட்டு ஃப்ரீ எஜுகேஷன்? 6 to 14. 6 to 14. வெரி குட். 6 to 14 வயது குழந்தைகளுக்கு ஃப்ரீ எஜுகேஷன், ஆர்டி ஆக்ட் 2009. வெரி குட். 2010 அப்ப என்னமோ செஞ்சிருக்காங்க, அதனாலதான் நான் அதை கேட்கறேன் திருப்பி. 2010 என்ன செஞ்சாங்க அப்படின்னா 2010 அந்த சட்டம் அமலுக்கு வந்தது. ஓகேங்களா? ஆர்டி ஆக்ட் 2009 போட்டாங்க, ஆனா அது அமலுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா, அது. ஸோ வந்து இந்தியன் பாலிட்டியில இந்த மாதிரி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம பார்ப்போம். டெய்லி கிளாஸஸ் உண்டு. ஃபர்ஸ்டே ஃபோக்கஸ் வந்துட்டு நம்ம வந்து எதுக்கு தான் எடுக்க போறோம்னா பாலிட்டிக்கு, எக்கனாமிக்கு எடுக்க போறோம். ஓகேங்களா? அப்புறம் வந்து இந்த ஹிஸ்டரி அதுக்கு தான் எடுக்க போறோம். இந்த மேஜர் மார்க் இருக்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்டே வந்து நம்ம வந்து கவர் பண்ணிடும். தமிழ் வந்துட்டு வாரம் கண்டிப்பா வந்துட்டு போகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. இப்போ இதுல இருந்து அப்படியே நம்ம வந்துட்டு ஹிஸ்டரிக்கு போறோம். ஹிஸ்டரிய பொறுத்த மட்டும் சிந்து சமவெளி, குப்தர்கள், டெல்லி சுல்தானியம் இதெல்லாம் இருந்தாலும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்களேன், அதுல எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. முக்காவாசி வந்துட்டு நம்மளுக்கு இது பத்தியே கேட்டிருக்காங்கடா. ஐயனம் சார்ந்துதான் வந்து கேள்வி வந்து நிறைய இருக்குடா. இது திருக்குறள் வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. பாருங்க, இந்த அயோத்திதாசருங்கிறது நம்ம அங்கதான் படிப்போம். எங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய இந்த தமிழர் வரலாறு அந்த இதுல படிப்போம். இருந்தாலும் ஐயனம் சார்ந்து வர மாதிரிதான். திராவிட மகாஜன சபை
இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த பாருங்க, ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர், இரட்டைமலை சீனிவாசன், அதுக்கப்புறம் அலிப்பூர், அலிப்பூர் குண்டுவெடிப்பு. அலிப்பூர் குண்டுவெடிப்புல வந்துட்டு என்ன அப்படின்னா, யார் ஆஜரானா அவங்களுக்காக வாதாடியவர்கள் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. சரி, இது சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி கேக்குறேனே. என்ன அப்படின்னா, கடைசியில இந்த INA அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, இந்திய தேசிய ஆர்மி. ஓகேங்களா, இந்திய தேசிய ஆர்மி வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கடைசியில வழக்கு வந்து நடத்துவாங்க. INA ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்திய தேசிய ஆர்மியையும் என்ன பண்ணிடுவாங்கன்னா கடைசியில அரெஸ்ட் பண்ணி வழக்கு நடத்துவாங்க. ஓகேங்களா, அந்த வழக்கு எங்க நடைபெற்றது? செங்கோட்டை. வெரி குட், செங்கோட்டையில் வந்துட்டு நடைபெற்றது. ஓகேங்களா, இந்திய தேசிய ஆர்மியோடைய ட்ரையல் வந்துட்டு செங்கோட்டையில வந்துட்டு நடைபெற்றது. ஓகேங்களா, அதுக்கு யாராட்ட அட்வொகேட் வந்துட்டு இன்வால்வ் ஆனாங்களா? ஜவஹர்லால் நேரு மேம். ஜவஹர்லால் நேரு இன்வால்வ். சூப்பர்மா சூப்பர்மா, நிறைய ஆன்சர் பண்றீங்க. குட். ஓகேங்களா, சோ அப்போ வந்துட்டு இந்த மாதிரி கேள்விகள், இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த அலிப்பூர் குண்டுவெடிப்பு பாருங்க. அடுத்து பாருங்க, ராம் பிரசாத் பிஸ்மில், அஷ்ஃபக்குல்லா கான், கக்கோரி சதி வழக்கு, காக்கோரி சதி வழக்கு. அதுக்கப்புறம் பாருங்க சுதேசி. இது INM சார்ந்த கேள்விகள் நிறையவே இருக்குடா. அந்த எப்பவும் போல INM வந்து நம்ம மிஸ் பண்ணாம படிக்கணும். அது நம்மளுக்கு கை தூக்கி விடும், இன்னொன்னு சுவாரஸ்யமா இருக்கும். ஓகேங்களா, வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் INM. ஏன்னா அது வந்து அப்படி நல்லா போகும். நம்மளோட இதை வந்து படிச்சுக்கிறது, நம்ம என்ன நிலைமையில நம்ம வந்து இந்திய தேசியம் சுதந்திரம் வந்துட்டு வாங்கணும் அந்த மாதிரி பாருங்க. அதே மாதிரி பாருங்க, ஒரு கொஸ்டின் எப்ப பாருங்க, சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்து ஒரு கொஸ்டின் எப்படியும் இருக்கும், எப்படியாட்டு இருக்கும். சோ அப்ப பாருங்களேன், செலக்டடா படிக்கணும்டா. எல்லாத்தையும் வத 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 வதன்னு படிக்கிறதுக்கு செலக்டடா படிக்கணும். ஸோ அப்போ நம்ம சிந்து சமவெளி நாகரிகமா கண்டிப்பா நம்ம கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அந்த நோக்குல நம்ம அதை தெளிவா படிக்கணும். INM நம்ம வந்து அப்படியே கரைச்சு பிடிச்சிடணும். அப்புறம் பாலிட்டியில முக்கியமா நம்மளுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, முக்கியமான டாபிக் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேங்களா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அடிப்படை உரிமைகள். அப்புறம் பஞ்சாயத்துல இருந்து கேள்வி கேட்காத ஒரு TNPSC இது வந்து பாக்குறது ரொம்ப அரிது. நான் கேட்டிருக்காங்க பாரு, இங்கே பஞ்சாயத்துல இருந்து 2 கொஸ்டினும் என்னமோ கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து பாக்குறோம். அப்புறம் இந்த கொஸ்டின்ல நான் பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாட்கள் வருஷங்கள் அதுவும் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த வருஷம் ஹியூமன் ரைட்ஸ் டே அப்படிங்கிறது எந்த நாள் கொண்டாடப்படுகிறது? ஹியூமன் ரைட்ஸ் டே டிசம்பர் 10. ஓகேங்களா, டிசம்பர் 10 கொண்டாடப்படுகிறது ஹியூமன் ரைட்ஸ் டே அப்படிங்கிறது. இந்த மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு சர்வதேச திணைப்பயிர் வருடம் என்ன அப்படின்னு. அப்போ 2025 வருடம் அப்படிங்கிறது எதுக்கெல்லாம் கொண்டாடப்படுகிறது அப்படிங்கறது நீங்க தெளிவா படிச்சுக்கணும். ஓகேங்களா, அந்த மாதிரி இது. அப்புறம் பாருங்க, சயின்ஸ் கொஸ்டின் எப்பவுமே டஃப் அடிக்கிறானுங்க. ஈஸியா ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாது, டஃப்பா இருக்கும். சயின்ஸ் கொஸ்டின் வந்துட்டு அட்டன் பண்றது TNPSCல டஃப், RRBல ஈஸி. பாருங்க, டாப்ளர் விளைவுல எத்தனையோ கொஸ்டின்ஸ் இருக்கு, ஆனா அவனுங்க கேட்டிருக்காது பாருங்க டாப்ளர் விளைவுல. ஸோ வந்துட்டு ஜியாகிரபி ஈஸியா இருக்கும்டா. வந்துட்டு ஜியாகிரபி வந்து சயின்ஸ்ல இதுல வந்து ஈஸியா இருக்கும். அப்புறம் இங்க பாருங்க, ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க, which one of the state has a swamp deer as its state animal? எந்த மாநிலம் சதுப்பு நில மானை மாநில விலங்கா கொண்டது? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், அந்த அனிமல்ஸ் வச்சு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹங்குல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமல் சொல்லியிருந்தேன். ஹங்குல் என்னது? காஷ்மீர் மான். காஷ்மீர் மான். அந்த மாதிரி கேள்விக்கு பாருங்க INM கேட்டிருக்கானுங்க இப்படி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம வந்து படிக்க போறோம். ஓகேங்களா, நான் உங்க கூடயே டிராவல் பண்ண போறேன் இந்த குரூப் 4ல. ஓகே, ஸோ வந்து
சின்ன கொஸ்டினா இருந்தாலும் சரி, பெரிய கொஸ்டினா இருந்தாலும் சரி, இதெல்லாம் கேட்பானா அப்படின்னு மிஸ் பண்ணக்கூடாது. கேட்டிருக்கானே. சயின்ஸ் கம்பேர் பண்ணச்சுல என்னைய கேட்டோம்னா ஜியாகிரபி வந்துட்டு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா சயின்ஸ்ல கெமிஸ்ட்ரி வேணா படிச்சுக்கலாம். எப்படியோ கெமிஸ்ட்ரில இருந்து இந்த ஆசிடு பேஸ் அதுல இருந்து ஒரு 2 கொஸ்டின் ஆண்டு கேக்குறானுங்க. அப்படி அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் ஆண்டு வந்துடும். கெமிஸ்ட்ரி படிக்கலாம் சயின்ஸ்ல, ஓகேங்களா. மற்றபடி ஜியாகிரபி படிச்சுக்க வேண்டியதான். ஏன்னா ஜியாகிரபில ஈஸியா தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளா கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுலயும் இப்ப என்ன பண்றான், அந்த என்விரான்மெண்ட் சார்ந்தது. அது நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு ராம்சார் தலங்களை பத்தி ஏகப்பட்டது சொல்லிட்டேன். ராம்சார் தலங்கள்னா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை அறிவியலை பத்தி அது பண்றாங்க. அதே மாதிரி டிசாஸ்டர், பேரிடர், இந்த பேரிடர்களை பத்தி வந்துட்டு கேக்குறாங்க. இப்போ ஒரு கேள்வி பாருங்க, பேரிடர்கள்ல சிம்பிளான கேள்வி தான்டா கேக்குறான், ரொம்ப காம்ப்ளெக்ஸா கேட்கல. அதாவது இந்தியாவில் எந்த மாநிலம் அதிகப்படியாக சைக்ளோன் புயலால் வந்துட்டு சூழப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறானுங்க. சோ வந்து எந்த மாநிலம் அதிகமாக புயல்? எஸ் அடிக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல நான் உங்களுக்கு. அப்படி சும்மா அப்படியே தட்டி விடணும், அதுவா இருக்குமா இதுவா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு விடணும். சொல்லுங்க பாப்பா, அதிகப்படியான புயல். ஒடிஷா. குட். எப்படி அடிச்சீங்க? இல்ல படிச்சது ஞாபகம் வந்துச்சா இல்ல சும்மா கெஸ் அடிச்சீங்களா? கரெக்டா, கரெக்டான ஆன்சர்டா. ஒடிசா அப்படிங்கிறது நீங்க ஒரு தடவை பேரிடர் பத்தி நடத்திருக்கீங்க மேம். 1999 ஒடிசால பேரிடர் சைக்ளோன். பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்கீங்களேடாமா, சூப்பர்மா. அப்போ அதுதான் வந்து மிகப்பெரிய பேரிடர் இந்த ஒரிசால. வந்து அதுதான் வந்து இது. இன்னொரு சிம்பிளான கொஸ்டின் கேக்கட்டா? எது வந்துட்டு லேண்ட்ஸ்லைட்ஸ் சொல்லுவாங்கல்ல, அதாவது நிலச்சரிவு, எந்த மாநிலம்? நிலச்சரிவு. கேரளாவா மேம்? குட். டக்குனு அடிச்சிட்டியே, கேரளா. அடிக்கடி அப்படித்தானே வரும், அந்த மழை பெய்யுது அங்க நிலச்சரிவு ஏற்படுது அப்படி இப்படி நிறைய இதுதான் வரும். அதுதான் இந்த மாதிரி கேள்விகள் கேக்குறாங்க. காமனாவே எழுதலாம்டா. நம்ம வந்துட்டு வென்றுகாட்டுவோம் 2025ல கண்டிப்பா வேலை வாங்கணும்டா. எந்த அளவுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் எடுக்கணும். டெஸ்ட் சீரீஸ் இந்த வாட்ட போடுறாங்க. ஸோ வந்து டெஸ்ட் சீரீஸ் வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பிளஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கொடுத்துருக்காங்க நம்மளோட ஆனுவல் பிளானர். ஆனுவல் பிளானர் எப்போ வருது அப்படின்னா, குரூப் 1க்கு 1ஆம் தேதி வருது. இப்போ சில பேர் சொல்லுவாங்க நான்லாம் குரூப் 1 எழுத மாட்டேன். எழுதுறீங்களோ எழுதலையோ, அப்ளை பண்ண வேண்டியது உங்களோட கடமை. கண்டிப்பா அப்ளை பண்ணணும், ஓகேங்களா. வந்து கண்டிப்பா நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணணும். குரூப் நாளைக்கு போடுறேன்னு சொல்லியிருக்காங்க, நாளைக்கு போடுவானா என்னன்னு தெரியல. பட் குரூப் 1க்கு எல்லாரும் அப்ளை பண்ணும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் குரூப் 4 நோட்டிபிகேஷன் தான். 25ஆம் தேதி வந்து குரூப் 4 நோட்டிபிகேஷன் வந்துட்டு வருது. அப்புறம் குரூப் 2ங்கிறது குரூப் 4 முடிச்சோட தான் வருது. அதனால அதை பத்தி பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு ஃபோக்கஸ்னா குரூப் 1 குரூப் 4, ஓகேங்களா. ஸோ பயிற்சி வந்துட்டு எடுக்கிறது என்னமோ ஒரே பயிற்சி தான். அதனாலதான் நம்ம வென்று காட்டுவோம் ப்ராஜெக்டும் குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 மூணுத்துக்கும் சேர்த்து தான் சொல்றாங்க. பாடம் நடத்த போறது உங்களுக்கு குரூப் 4க்கு வந்து கம்மியா நடத்துவோம், குரூப் 1க்கு அதிகமா நடத்துவோம் அப்படிலாம் இல்ல. ஒரே பாடம் தான். பாலிட்டினா ஒரே பாடம் தான், ஓகேங்களா. இப்போ வந்துட்டு அந்த பாடம் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு நல்லா எவ்வளவு தூரத்துக்கு புரியணுமோ அவ்வளவு தூரத்துக்கு டீப்பா வந்துட்டு நம்ம நடத்துறோம் தான். அதனால கண்டிப்பா எல்லாரும் அப்ளை பண்ணணும். கண்டிப்பா வந்துட்டு நம்ம வந்து இந்த வாட்டம் வந்துட்டு ஸ்கோர் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ நம்மளோட இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகே, சரி. ஸோ வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கோர்ஸோட விஷயத்தை பத்தி நம்ம வந்து சொல்லணும், ஓகேங்களா. கோர்ஸ்ல இந்த வாட்டம் வந்து யூடியூப்ல நிறைய நம்ம வந்து செஷன் கொண்டு போகலாம், நல்ல செஷன்ஸ் வந்துட்டு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், பிளான் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் சீரீஸும் எஃபெக்டிவா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். எப்பவும் போலதான் 6:30லேருந்து 8:30 வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். ரெக்கார்டர் கிளாஸஸ் கண்டிப்பா நானுமே வந்து இன்ஸ்டியூட்ல சொல்றேன். ரெக்கார்டர் கிளாஸஸ் வந்து கண்டிப்பா வந்து டெய்லி வந்து இனிமேல் வந்து போட சொல்லிடலாம், ஓகேங்களா. ஸோ வந்து புக்ஸ் நமக்கே தெரியும், 16 புக்ஸ் இருக்கு. அந்த புக்ஸ் வந்து உங்களோட
சாய்ஸ்க்கு ஏத்த மாதிரி தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துக்கோங்க. புக்கோட யூஸ் என்னன்னா கன்சாலிடேட்டடா இருக்கு, எல்லாமே சமச்சீர்ல கல்வியில இருக்கிறதான். பட் ஆனா ஒரு தொகுப்பா இருக்க வேண்டியது அவசியம் இல்லை. ஏன்னா டைம் வேற ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ வந்து ஒரு 3 மாசங்கிறது என்னை கேட்டா கொஞ்சம் கம்மியான டைமிங் தான். இப்போ வந்து அதுல நம்ம வந்து என்ன பண்ணணும்னா படிக்கணும், படிச்சுட்டு அதை ரிவைஸ் பண்ணணும், ரிவைஸ் பண்ணிட்டு டெஸ்ட் போடணும். இது ஒரு 6 மாசம் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ வந்து அதனால கரெக்டா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட அகாடமி நம்பருக்கு வந்துட்டு நீங்க கால் பண்ணி கேட்டுக்காங்க, ஓகேங்களா? ஸோ நமக்கே எவ்வளவுன்னு சொல்லிட்டு ஃபீஸ் வந்துட்டு உங்களுக்கே தெரியும். எவ்வளவு ஃபீஸ் சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளோடா ஃபீஸ்? 8,000. 8,000 ஓகேங்களா? 8,000 ஃபீஸ். 40,000 பிளஸ் வேகன்சி போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்கட்சியினர் கேள்வி கேட்கறாங்க, இருந்தாலும் நாங்க வந்து 40,000 வேகன்சி நிரப்புவோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால கண்டிப்பா பல்கா போடுவாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் வைப்போம், ஓகேங்களா? குரூப் 4 வேகன்சிஸ் வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம வந்து ஹெவியா வைப்போம், இவ்வளவு போடுவாங்க அப்படின்ட்டு. ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. என்ன டவுட் வேணாலும் வந்துட்டு நீங்க வந்து கேட்கலாம். நம்ம அகாடமில இருந்து என்னென்ன சப்போர்ட் பண்ணணுமோ அத்தனை சப்போர்ட் வந்துட்டு நம்ம பண்ணுவோம். ஏதாவது குவெரிஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க என்கிட்ட.